ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூனிவர்சல் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு, இன்டர்நேஷ்னல் எக்கனாமி நியூஸு, நெக்ஸ்ட் கண்ட்ரியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ அதுதான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா $83.48 அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு 24 கேரட் 10 கிராம் 74,730 அந்த ரேஞ்சில் இருக்குது. என்எஸ்சி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 22,502 அந்த ரேஞ்ச் பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 74,005 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது லாஸ்ட் ஆட்டுள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்மளோட எலெக்ஷனில் மீண்டும் இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி மறுபடியும் வரமாட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் பரவலாக வருது. அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற நியூஸும் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் நடக்குது. நம்மளோட இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விழுது. ஸோ இந்த மே மந்தில் மட்டுமே எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் நெட் பையர்ஸாக இருந்தாங்க. 1616 கோடி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை விட இப்போ நம்மளோட மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது சைனாவோட மார்க்கெட்டில் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வெளியேற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சைனாவுக்கு போக அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மே மந்தில் மட்டுமே $3.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாமே காரணம் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே டைம் சீனா மார்க்கெட் பெரிய அளவில், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வீழ்ச்சியை காட்டல. அவங்க டீஃப்ளேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் நியூஸ்லாம் வந்துச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க்கெட்டில் பெரிய கிராஷ் நடக்கலை சைனா மார்க்கெட்டில். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயக்க காட்டுறவங்களாம் சைனா மார்க்கெட்டை சூஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஜூன் 1 எலெக்ஷன் முடியுது. ஜூன் 4 ரிசல்ட்ஸ் வரும். 543 சீட்ஸ் மொத்தம் இருக்குது. அதில் 400 சீட்ஸ் பிஜேபி தான் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்டி நம்பிட்டு இருக்காங்க. பட் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் ஜூன் 4. ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் வருவாங்க. பட் மெஜாரிட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டி குரூப் ரீசெண்டாக ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதில் சைனா ஈக்விட்டிஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங்கும் இந்தியன் ஈக்விட்டிஸுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவும் சைனாவும் ஒரு மிகப்பெரிய சந்தையாட்டு இருக்கிற நிலையில் இப்போ இரண்டில் ஒரு நாட்டில் அதிக அளவில் ஷேர்ஸ் வெளியேறிச்சுன்னா அது மற்றொரு தரப்புக்கு அதிக அளவில் முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிற நியூஸு. இப்போ நான் சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதே சமயம் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுவேன். அதே இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தினேன்னா சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுவேன். ஸோ இதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் இப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மே மந்தில் மட்டுமே $3.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வேல்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியேறி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிற சைனா மார்க்கெட் இதுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து அப்டேட்டு. அமெரிக்காலேருந்து ஒரு நற்செய்தி. ஏப்ரல் மந்தில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியான அளவுலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் 3.4% இருக்குது அவங்களோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மந்தில் 3.4% இருக்குது, 3.5% இருக்குது. லாஸ்ட் 12 மந்தில் 3.4% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஜூனில் ஜூன் 2022 இதே கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் 9.1% இருந்திருக்கு. ஜான்வரி 2024 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் இப்போ குறைஞ்சிட்டே வருது. லாஸ்ட் 6 மந்த்ஸில் இதான் ஃபஸ்ட் இன்சிடென்ட் இன்ஃப்ளேஷன் இப்படி கம்மியாக இருக்குது. அமெரிக்காவில் தங்குவதற்கான சேவைகள் விலைவாசி பார்த்தீங்கன்னா 0.4% இருக்குது. இது தொடர்ந்து 3வது மாதமாக நடக்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எரிபொருள் விலை, அந்த எரிபொருள் விலை 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இரு பொருட்கள் தான், இந்த அங்கே ஸ்டே பண்ணுறது ப்ளஸ் இந்த எரிபொருள் விலை இது இன்க்ரீஸ் ஆகிறது தான் இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷனில் ஒரு மிக முக்கியமாக காரணமாட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் சைக்கிள் இன்சூரன்ஸ் 1.8% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் மந்தில் அமெரிக்காவில் இந்த சில்லறை விற்பனை பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணவிகிதம், இந்த பணவீக்க விகிதம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் இந்த கடன்களுக்கு மீதான வட்டியை கம்மி பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த ஜூனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான அந்த ரேட் கட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேபி ஜூனில் இல்லாட்டாலும் செப்டம்பரில் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அமெரிக்காவிலேருந்து டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 16,996 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 18,370 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 10,709 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. அதாவது குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இயர் எண்டு ஃபுல்லாக, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 24 67,903 கோடி பண்ணியிருக்காங்க. நிதியாண்டு 23 62,912 கோடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 23 கம்பேர் பண்ணும்போது, ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 24 நல்லாவே பண்ணியிருக்காங்க ட்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா
641 கோடியாட்டு இருக்குது இந்த குவார்ட்டரில். முந்தின குவார்ட்டரில் 1074 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1164 கோடி. அதே ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல் 3895 கோடி, ஃபினான்ஷியல் இயர் 23ல் வந்து 4209 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் கீழே, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் கீழே, அதே ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கீழே போயிருக்கு. பட் ரெவன்யூ மட்டும் ஃபுல் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரெடண்ட். ரிசல்ட்ஸை வந்து பார்க்கும்போது ஓரளவு பேடாக தான் இருக்குன்னு சொல்லலாம், நார்மலாக தான் இருக்குது, பெரிய அளவில் மூமெண்ட்ஸ் இல்லை. ஆனால் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் 40 ரூபா இருக்குது, 40 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு மட்டுமே லாஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன்லேயே 5% ஏற்றிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெடண்ட். ட்ரெடண்டோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓவராலாட்டு பெரிய அளவில் இல்லை, பட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 0.36 ருபீஸ் வந்து ட்ரெடண்ட் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ட்ரெடண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாரெல்லாம் ட்ரெடண்ட் ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து 40 ரூபா ஷேர் வேல்யூ, 40 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேருக்கு 0.36 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அது ட்ரெடண்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட். இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் வந்து 11 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து அவங்க ஒரு அடிஷ்னல் 20 ரூபா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேதாந்தா. ஆல்ரெடி ஒரு 11 ரூபா டிவிடெண்ட், இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல வந்து அப்டேட். இவங்க ஐசிசி கூட ஒரு பார்ட்னர்ஷிப், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், இவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ முறிச்சிக்கிறாங்க. அதாவது அந்த T20 வேர்ல்டு கப் நடக்கிற அந்த பிகினிங்லேயே வந்து இது க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீல் வந்து. ஏன்னா அவங்க வந்து எம்ஆர்எஃப்பும் ஐசிசியும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து T20 வேர்ல்டு கப் பிகினிங்லேயே அது க்ளோஸ் ஆகும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்ஆர்எஃப்பும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஈச்சர் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பைக் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் இவங்க 2.28 லேக் பைக் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து ஒரு 450cc பைக்கை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ஹிமாலயன், ஷார்ட் கன் 650 அந்த டைப் பைக்கில் வந்து ஏச்சர் மோட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹிமாலயா பைக்கில் அவங்க வந்து இவி பைக்கையும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. 2025ல் இது மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 250cc பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பைக்கை வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு, பஜாஜ் ஆட்டோ, ட்ரையம்ப் இவங்க எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் லான்ச் பண்ணி என்ஃபீல்டுக்கு வந்து காம்படிஷன் கொடுத்தாலும் இந்தியன் மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டுக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து பெரிய அளவில் கம்மி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. 85% வந்து இவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாடுகளில் வந்து ஒரு மந்த நிலை இருந்தாலும் அங்கேயும் 8% அளவுக்கும், அமெரிக்காவில் வந்து 8% அளவுக்கும், 9% பசிபிக், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா நாடுகளில் அவங்களோட கணிசமான இருப்பை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க அந்த ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சில மந்த்ஸில் வந்து ஹிமாலயன் 450, சூப்பர் மெட்டியர் அந்த டைப் பைக்குகள் வந்து அமெரிக்காவில் அவங்க சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏச்சர் நிறுவனம் தான் அதை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. ஏச்சர் நிறுவனத்தோட கூட்டு நிறுவனம் தான் வால்வோ குழுமம். இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் 823 கோடி வந்து லாபம் பண்ணியிருந்தாங்க. கடந்த நிதியாண்டில் 823 கோடி அவங்க லாபம் பண்ணியிருந்தாங்க. ஏச்சர் மோட்டார்ஸ் நிறுவனத்தோட பங்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸில் மட்டும் 14% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. லாஸ்ட் இயருங்கிற பாருங்கள், இந்த வருஷத்தில் மட்டுமே 14% இன்க்ரீஸ் ஆயிருந்து. இது வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஏச்சர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக் கம்பெனிஸ் பாடாப்படுத்துகிறாங்க ஐயா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்க்குறது, இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதனால் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஸோ எல்லாமே அது ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏப்ரல் மிடில் பார்த்தீங்கன்னா இந்த காக்னசான் கம்பெனி வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாட்டு வந்து ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக வரணும், அப்படி இல்லைனா உங்களோட வேலையை பறிப்போகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெச்ஆர்ஸு, நெக்ஸ்ட் வந்து டீம் மேனேஜர்ஸு, மனிதவள டீம் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஒரு மெயில் போட்டிருந்தாங்க. அவங்கள வச்சு அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. காக்னிசான் நிறுவனத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,47,700 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 3,47,700 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க இதில் வேலை பார்க்குறாங்க காக்னிசானில். இதில் 73% வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 73%னா 2.5 லட்சம் பணியாளர்கள் வந்து இந்தியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. February வரைக்கும் இவங்க கொடுத்த அப்டேட் என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு 3 நாட்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட பிடியே இருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை பார்த்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கொடுத்து. ஆல்ரெடி டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, டெக் மஹிந்திரா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வீக்லி 5 days வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க.
அதே நேரம் இன்ஃபோசிஸ் நிறுவனமும் அவங்களோட பணியாளர்களை எம்ப்ளாயிஸ் வந்து 10 நாள் வந்து கட்டாயம் நீங்கள் அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ காக்னிசா நிறுவனமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்லி அவங்களோட பிடியை இறுக்கியிருக்காங்க. இது இப்போ இவங்க என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக் கம்பெனிஸ்லாம் காக்னிசா நிறுவனம் இப்போ கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா, அவங்களோட எம்ப்ளாயிஸோட பணி தேவைக்கு ஏற்ப வந்து ஷிஃப்ட்டுகள்லாம் மாற்றம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கான ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 3 நாட்களாவது அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனிக்கு வரணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிஎஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த குவார்ட்டர்லி சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு இருக்குது. அது வந்து 60% கீழே அந்த ஆஃபீஸர்ஸுக்கு வர அந்த அட்டண்டன்ஸ் 60% கீழே இருக்கிறதுக்கு கீழே வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாறுபாடும் சம்பளமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 to 70% வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து அதில் பாதி மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் டெல் நிறுவனமும் அவங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ் வந்து மின்சார பேட்ஜ் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு எந்த அந்த எம்ப்ளாயிஸ் வந்து எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் மட்டும் 11 அந்த ஒரு மந்தில் வந்து 11 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே சலுகைகளை வாரி வழங்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவங்களோட பிடியை இருக்கிறது வந்து இந்த டெக் எம்ப்ளாயிஸுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நாளாட்டே ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து அப்டேட்டு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸோட ஒரு சோன் பப்படி ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பத்தாஞ்சலி நவரத்ன எலாச்சி சோன் பப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மார்க்கெட் லீலா தாகர் பாத்தாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வந்து மெயின் மார்க்கெட்டில் இந்த ஃபுட்டை வந்து சோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பித்தரார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி October 17, 2019 வந்து அதை செக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராடக்ட் வந்து May 2020 வந்து ஃபாரன்சிக் டெஸ்டிங் பண்ணும்போது ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேபரட்டரி ருத்ராப்பூர் உதம் சிங் நகரில் செக் பண்ணும்போது அது வந்து குவாலிட்டி ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டிசம்பரில் அவங்களுக்கு ரிப்போர்ட்லாம் கிடந்து வழக்கு தொடர்ந்துறாங்க. 2020 மேல வந்து ரிப்போர்ட் கிடைக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டிசம்பரில் வந்து அவங்க வழக்கெல்லாம் தொடர்றாங்க. ஸோ இந்த 3 பேர்த்துக்கும் இப்போ கோர்ட் வந்து என்ன தீர்ப்பளிச்சிருக்குன்னா, இந்த லீலாதார் பர்தாக் அவங்களுக்கும் அஜய் ஜோஷி இன்னொருத்தர் வந்து அபிஷேக் குமார் இவங்க 3 பேர்த்துக்குமே அபராதம் விதிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாகட்டே பத்தாஞ்சலி நிறுவனத்தில் பயங்கர புகார் உள்ளது. நெக்ஸ்ட்டு அந்த பதாஞ்சலி நிறுவனத்தில் உள்ள 2 அந்த பாபா ராம்தேவ் அவங்களெல்லாம் கோர்ட் கொடுத்து பயங்கரமாக அவங்களோட அந்த மிஸ்லீடிங் ஆட்ஸ் ஆயுர்வேதாக்கு எதிரான மிஸ்லீடிங் ஆட்ஸ் அதனால பயங்கரமாக சுப்ரீம் கோர்ட் கூட்டு கண்டன தீர்மானம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எதிராட்டு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு இந்த பத்தாக் அவங்களுக்கு 5000 ரூபாயும், ஜோஷிக்கு 10,000 ரூபாயும், குமாருக்கு அந்த அபிஷேக் குமாருக்கு 25,000 ஃபைன் போட்டது மட்டும் இல்லாமல் 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கெலாம் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.